அவருக்கு இந்த சாப்பாடு போடணுன்ற ஒரு விஷயம் தோணுது எப்போ அவர் எப்பத்துலேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சு லஞ்சில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சாப்பிட வந்து முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே அவர் மனசு வந்து அங்கே பயங்கரமாக உடஞ்சிருச்சு. என்னடா ஒரு சாப்பாடு தானடா, இதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டார் அவர். இது ஒரு காலத்தில் வந்து இந்த தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டாலே இந்த பொட்டலங்கட்டி தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த பொட்டலங்கட்டி சாப்பாடு போடுற அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அதை முழுசாக உடைச்சவர் வந்து விஜயகாந்த் சார்னு சொல்லலாம். நாயகன் படத்தில் வந்து பொட்டலங்கட்டி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சைடில் வந்து உணவு நடந்துட்டு இருக்கு, இங்கே வாழை இலையில போட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் படங்கள்லேயே ஏன் நடிச்சிருக்காரு? ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த், உங்களுக்கு தமிழ் வந்து சரியாக பேச தெரியல, நீங்கள் அதனால் இந்த படத்துலேருந்து உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன வந்து தமிழ் சரியாக பேசுறதுன்னு சொல்லி தூக்குறீங்கல்ல, அப்போவே முடிவு பண்ணிட்டார். இது விசில் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நேர்காணல் நம்முடன் இருப்பவர் நட்ராஜ் அவர்கள். வணக்கம் நட்டு. வணக்கம் நிதின். தொடர்ந்து விஜயகாந்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம். விஜயகாந்த்னு சொன்னோன்னுமே உங்களுக்கு தோன்ற விஷயம்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? இப்போது நம்ம இந்த கேப்டன் விஜயகாந்த்னு சொல்கிறோம்ல, அந்த பேர் சொன்னோன்னே நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களே தெரியாமல் அவங்களோட லிப்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வந்து தெரியும். அப்படிதான் அந்த பேருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நமக்கு விஜயகாந்த், எனக்கு விஜயகாந்த்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? நான் சின்ன வயசில் அவருடைய படங்கள்லாம் நிறையவே பார்ப்பேன். எனக்கு தெரியாமலே நான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்னே சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்த சொன்னால் நிறைய பேர் நம்புவாங்களான்னு தெரியல. எனக்கு அப்போலாம் விஜயகாந்தோட தம்பி வந்து விஜய் சார்ன்னு தான் தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கு அப்பா வந்து எஸ்எஸ்சி சார்ன்னு தான் தெரியும். எனக்கு ஒரு 10-12 வயசுக்கு மேலே தான் விஜயகாந்த் வேற, விஜய் சார் வந்து வேற, எஸ்எஸ்சி வந்து விஜய் சாருக்கு தான் அப்பான்றதே தெரியும். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேப்டன் மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சரி, நம்ம அங்கே ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணுவோமே, காலேஜ் முடிச்சுட்டு இருக்க ஒரு டைம், சரி ஏதாவது ஒர்க் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் கேப்டன் மீடியாவில் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு சம்பளமே இல்லை. எப்படின்னா ஸ்டைஃபன் தான், அதுவுமே 2500 ரூபாய். என்னுடைய வீட்டில் இருந்து நான் கேப்டன் ஆஃபீஸ் போனோன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் தான் போனோம். அந்த 9:30 மணிக்கு ஆஃபீஸ்னால் நான் 7 மணிக்கு பஸ் ஏறணும். அந்த அளவுக்கு தான் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேர்ந்த உடனே சொல்லிட்டாங்க, சம்பளம்லாம் இருக்காதுப்பா, ஸ்டைஃபன் தான், அதுவும் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பர்மனெண்ட் பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இந்த 2500 சொன்னோடனே எனக்கு அங்கேயே நெஞ்சு வந்து வெடிஞ்சிருச்சு. என்னடா 2500 எப்போ வேலை செய்யறது அப்படின்ட்டு. ஆஃபீஸில் எல்லாம் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே, நான் தான் அங்கே ரொம்ப சின்ன பையன், கடைசி சின்ன பையனா நான் தான். இப்போ அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுவேன். எப்படின்னா அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் பேசுவேன். அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ அந்த ஆயுத பூஜை வருதுல்ல, அப்போ வந்து விஜயகாந்த் சார் வருவாரா, எல்லாருக்கும் வந்து அந்த கிஃப்ட் வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நீ ஒர்க் பண்ணு, அது வரைக்கும் ஒர்க் பண்ணு, உனக்கு பிடிச்சா ஒர்க் பண்ணு, இல்லையா அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதான் கேப்டன் விஜயகாந்த் சொன்னது சரியான அந்த அன்பு நமக்கே வரும்ல. ஒரே ஒரு ஃபோட்டோ விஜயகாந்த் சார் கூட வந்து எடுத்துட்டு இந்த வேலையை விட்டு கிளம்பிட்டே இருக்கும். அது அந்த ஒரு ஐடியாவில் தான் அந்த இடத்துல ஜாயின் பண்ணேன். ஆயுத பூஜை வருது, கேப்டன் வருவாரா, வந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பார்த்தா அன்னைக்கு கேப்டன் வரல. அப்போ தான் அவருடைய அந்த டவுன்ஃபால் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த உடம்பு சரியில்லாமல் போனது, அதுக்கப்புறம் கட்சி கொஞ்சம் டவுன் ஆனது, அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து கேப்டன் வரல. அவங்க ஒய்ஃபுமே அவங்க மச்சானுமே வந்திருந்தாங்க. சரி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துரு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் என்னவா இருக்கும், விஜயகாந்த் சார் கூட ஃபோட்டோ எடுக்கிறோம், வேலையை விட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயம் வந்து நடக்கலை. ஆனால் அங்கே ஒர்க் பண்ண அந்த அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு அனுபவம்னே சொல்லலாம். எல்லாருமே நம்மளுடைய பெரிய சீனியர்ஸாக இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்பேன், என்னன்னா இவ்வளோ சம்பளத்துக்கு கம்மியாக வேலை செய்கிறீங்க, எப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை தம்பி நாங்கள் வந்து சம்பளத்துக்காக வேலை செய்யலை, நாங்கள் எல்லாருமே வந்து கேப்டனுக்காக தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தர் பேசும்போது எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். நான் அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட இருந்து, அங்கே வேலை செய்கிற அக்காண்ணா கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். சின்ன பையனாக எல்லாரும் என்கிட்ட ஈஸியாக பேசுவாங்க. எல்லாருமே சொன்னது என்னன்னா, கேப்டன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்காக தான் இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் அவ்வளோதான், சரி சம்பளம் கம்மியாக இருந்தால் மனசு நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ஒர்க் பண்ணுற அந்த டைம்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டைம்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போது சேட்டலைட்னா எப்படின்னு தெரியும், சுற்றி வந்து டிவிங்க வந்து அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு சேனல் டிவியாக இருக்கும். அப்போ வந்து விஜயகாந்த் சார் இதோட அந்த மாநாடுலாம் நடக்கும், அந்த ஸ்பீச்லாம் பேசுவார். ஒரு வாட்டி எப்படின்னா அந்த உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் பேசுறாரு, கேமராமேன்லாம் சார் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் இப்ப கேக்குதா, அந்த கத்துற டோன் இருக்குல்ல, என்ன கேக்குதா,
எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்னாங்களே, அந்த இடத்துக்குலாம் எப்படி சொல்றது, நம்ம ஒரு தியேட்டர் இருக்குல்ல, தியேட்டர்ல உட்காந்து ஒரு படம் பார்த்தா எல்லாருமே கைத்தட்டி நம்மளே தெரியாம கை தட்டுவோம்ல, கிளைமேக்ஸ்லாம் வரும்போது, இன்டர்வல் சீன்ல வரும்போது, அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்டா இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. எனக்கு விஜயகாந்த் சார்னு சொன்னதுமே இதுதான், இந்த இந்த இன்சிடென்ட்ஸ் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். நீங்க நடுவில் அது சொல்லியிருந்தீங்க, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றவே அவர் எல்லார்கிட்டும் பேசுவார். அவருக்கு இந்த சாப்பாடு போடணுன்ற ஒரு விஷயம் தோணுனது எப்போ, அவர் எப்பத்துலேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சார்? இப்போ விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஆனால் அவரோட ஃபேமிலி வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்போவே வந்து ரைஸ் மில் அது எல்லாமே வச்சுட்டு இருந்தார். அப்போவே அங்கே வேலை செய்கிற ஆட்கள் கிட்டலாம் அதனால விஜயகாந்த் சார் வந்து எப்படின்னா அந்த படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் போல, ஃபுல்லாக பார்க்குறது சினிமா, நாமளும் ஒரு சினிமா நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தார். அதனால் இந்த ரைஸ் மில்லில் வந்து அவங்க அப்பா வந்து நீ இதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்கள் கிட்டலாம் பேசுறது, அங்கே என்னென்ன பண்ணுவாங்க, அந்த ஃபன்லாம் இருக்குல்ல, அவங்க கொண்டு வர சாப்பாட்டை சாப்பிட்றது. அப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு, நம்ம வந்து போனால் சினிமாவுக்கு தான் போகணும், இதுக்கப்புறம் நமக்கு இங்கே செட் ஆகாது. அப்புறம் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. எல்லா இடத்துக்குமே ஆடிஷன் போவாராம். எப்படின்னா சின்ன இடம் பெரிய இடம்லாம் பார்க்க மாட்டேன், எல்லா இடத்துக்கும் ஆடிஷன் போவாராம். போகும்போது எப்படின்னா பஸ்ஸில் வந்து போவாராம். அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு கலையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு பஸ்ஸில் தான் போகிறான். ரிட்டன் வரும்போது நடந்து வருவாராம். எந்த தூரத்துக்கு போனாலுமே வீட்டுக்கு வரும்போது ரிட்டன் நடந்து தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக அந்த கஷ்டப்பட்டார். ஒரு காலத்தில் வந்து இந்த தமிழ் சினிமாவில் எடுத்துட்டாலே இந்த பொட்டலங்கட்டி தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த பொட்டலங்கட்டி சாப்பாடு போடுற அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அதை முழுசாக உடைச்சவர் வந்து விஜயகாந்த் சார்னு சொல்லலாம். இது ஏன் அவர் பண்ணாருன்னா, விஜயகாந்த் சார் வந்து அகல் விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் விஜயகாந்த் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து அந்த டைமில் வந்து பெரிய ஒரு ஹீரோயினாக வந்து இருக்காங்க, ஷோபா வந்து. அந்த படத்தில் காலையில் 10 மணிக்கு வந்து உட்காராராம். எப்படின்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு. இவர் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்து வரல. 10 மணிக்கு சாப்பிடணும்னா 10 மணிக்கு சாப்பிடணும் ஒரு எண்ணத்தில் இருப்பார். 10 மணிக்கு சாப்பிடும் போது அவர் சாப்பாட்டில் கை வைக்கிறாரா, ஓ இரியா ஹீரோயின் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நீ சாப்பிடியா, ஹீரோயின் கூட அந்த ஷார்ட் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். 10, 11 ஆகுது, 11, 12 ஆகுது, 12, 1 ஆகுது, 1, 2 ஆகுது. லஞ்சுக்கு போயிட்டு சரி இதுக்கப்புறம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு லஞ்சில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சாப்பிட தேவையில்ல, வந்து முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே அவர் மனசு வந்து அங்கே பயங்கரமாக உடஞ்சிருச்சு. என்னடா ஒரு சாப்பாடு தானடா, இதுக்கு போகிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டார் அவர், இதுக்கப்புறம் நான் இது ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் எல்லாருமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அங்கேயே எடுத்துட்டார். அப்போ ஹீரோயின் வராங்க, 10 நிமிஷத்தில் படம் நடித்து முடிக்கிறாங்க, கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணது தான், நம்ம இதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த சாப்பாடை வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும், நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் சாப்பிடணும். அது எப்படின்னா சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவர் குடிக்கிற ஜூஸு, அப்புறம் டீ, பால், ஹார்லிக்ஸு எல்லாமே போட்டார். இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவருடைய இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் வர ஒரு படம்னா அந்த உழவன் மகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அப்போ வந்து நாயகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, கமல் சாரோட படம் எல்லாருக்குமே தெரியும். நாயகன் படத்தில் வந்து பொட்டில் கட்டி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சைடில் வந்து உழவன் மகன் நடந்துட்டு இருக்கு, இங்கே வாழை இலையில போட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இந்த நாயகன்ல இருந்தாங்கல்ல, அங்கே வேலை செஞ்ச ஆட்கள்லாம், ஐயோ விஜயகாந்த் கம்பெனியில் வந்து இலை போட்டு சாப்பாடு போடுறாங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா நம்ம கேப்டன்ல ஒர்க் பண்ணும்போது அந்த பழைய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே இதெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணது. அப்போ போனால் வாழையில எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ஜூஸு, எப்படின்னா இப்போ ஒரு 200-300 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு நம்மளால மீன் கொடுத்து செய்ய முடியும். காடை சொல்லிட்டு செய்யலாம். 500-1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேருக்கு எப்படி நம்ம ஒரு காடையை பிடிக்கிறது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனால் 1000 பேருக்குமே காடை பிரியாணி போடுவாங்கன்னா, காடை வச்சு இது பண்ணுவாங்கன்னா, பிரியாணினா இப்போ சிக்கன் பிரியாணினா சிக்கனு, மட்டன்னா மட்டன், எல்லாருக்குமே அந்த இதுதான். எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருப்பாரு, கேப்டன் வந்து அவருடைய இந்த முக்கியமான குணம்னா எது தெரியுமா, தான் இலையில என்ன இருக்கிறத பார்க்கறத விட ஆப்போசிட்டில் சாப்பிட்றாங்களே அவங்க இலையில எல்லாமே வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாரேன். அப்போலாம் அவருடைய அந்த ஆஃபீஸ் வந்து போட்டிருப்பாங்க ராஜபகதூர் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு, வரவும் போகிற எல்லாருக்குமே சாப்பாடு. எப்படின்னா நீங்கள் சினிமா சார்ந்து இருந்த ஆட்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி அந்த இருந்தது. ஆனால் அந்த எதுவுமே இல்லை. இப்போ எப்படின்னா நம்ம விஜயகாந்த் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம், ஃபோட்டோ எடுத்து வந்து சார் விஜயகாந்த் சார் பார்க்கலான்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துருங்க சார், சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுப்பா. எப்படின்னா பிரியாணி தான், மதியமான பிரியாணி, காலையில் டிஃபனு, நைட்டு டிஃபனு, எல்லாருக்குமே வந்து அந்த சாப்பாடு வந்து அதான் அந்த அன்னதான பிரபுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து விஜயகாந்த் சாருக்கு தான் அது கரெக்டாகவே இருக்கும். இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் படங்கள்லேயே ஏன் நடிச்சுட்டு இருந்தாரு? அவரே வந்து சரியா சொல்லியிருப்பேன், எனக்கு வேற லாங்குவேஜ் தெரியாதுங்க, அதனால தான் நான் தமிழ் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்தேன்.
எப்படின்னா இப்போ நான் முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சினிமா வரும்போது என் கூட வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து நடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு படத்தில் கமிட் ஆகிறேன். ஒரு பெரிய ஹீரோனா நம்ம பேர் சொல்லிடலாம். ரஜினிகாந்த் சாரோட படத்தில் கமிட் ஆகிறாரு. அவருக்கு தம்பியா நடிக்கிறதுக்கு போகிறாரு. அந்த படம் பேர் வந்து கேள்விக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு. ரஜினி சாருக்கு வந்து தம்பியா விஜயகாந்த் சார் வந்து போகிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, விஜயகாந்த் உங்களுக்கு தமிழ் வந்து சரியாக பேச தெரியல, நீங்கள் அதனால் இந்த படத்துலேருந்து உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னன்னா வேற மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து தமிழ் சரியாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவை போகிறீங்க. நான் இதே தமிழ்நாடு, அதுவும் இதே மதுரையில் இருக்கேன், என்னை வந்து தமிழ் சரியாக பேசுறதுன்னு சொல்லி தூக்குறீங்கல்ல. அப்போவே முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நடித்தா ஒரு தமிழ் படம் மட்டும் தான் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 150 படத்துக்கு மேலே தமிழ் படத்தில் மட்டுமே நடித்தார். அவருக்கு எப்படி சொல்லணும்னா, அவருடைய படம்லாம் ஆந்திராவில் ரீமேக் பண்ணி செம்மையாக போயிட்டு இருக்கு. ரீமேக்னா டப் பண்ணியும் சரியா போகுது. அப்படி இருந்துமே அவர் வந்து வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே நடிக்கல. அப்போ அவர் கூட ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோயின்ஸ்லாம் நடிக்கலன்னு சொல்லி சொன்னால, அவங்க எல்லாருமே பின்னால் வந்து விஜயகாந்த் சார் கூட நடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க, ஏன் நீங்கள் வந்து முன்னாடிலாம் என் கூட நடிக்கலையே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரே கேட்குறாரு. அதுக்கு இல்லை விஜய், அப்போ வந்து இருந்த பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, பெரிய ஹீரோஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து உங்கள் கூட நடிக்காதீங்க, இப்போ தானே அவர் வளர்ந்து வராரு, சரி எதுக்கு நீங்கள் அவர் கூட போய் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது விஜயகாந்த் சாருமே சொல்லியிருக்காரு. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே வந்து பேசுகிறாள் விஜயகாந்த் சார் இல்லை, இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும், அப்படியே ஓப்பன் ஃப்ளோவில் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால தான் அவர் இன்னுமே நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோன்னு நம்ம நினைக்கிறேன். தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவில் எந்த ஒரு இடத்த பிடிச்சாரு அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோவில் வந்து அடுத்ததாக விஜயகாந்த் சாரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி நித்தின்.